engagement கண்டு myself Ramyan Srisanjaya. இன்னைக்கு வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி 8 previous year questions on production technology பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வேகம். ஸோ அன்கன்வர்ஷனல் மிஷின் ரிலேட்டடாக சில கொஸ்டின் இருக்கு. ஸோ பார்ப்போம். வேகம் வந்து எதில் யூஸ் பண்ணுவாங்க? எலக்ட்ரான் பீம் மிஷினிங்ல தான் வந்து வேகம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேகம் வந்துட்டு எலக்ட்ரான் பீம் மிஷினிங்ல யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து EDM டூல் மெட்டீரியல். ஸோ எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் மிஷினிங்ல என்ன டூல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா காப்பர் தான் வந்து எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் மிஷினிங்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் மிஷினிங்ல வந்து காப்பர் வந்துட்டு டூல் மெட்டீரியலா யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹோல் இன் நைலான் பட்டன். ஸோ ஹோல் இன் நைலான் பட்டன் வந்து இஸ் ப்ரொடியூஸ்ட் பை என்ன மிஷினிங் கேட்குறாங்க? அது வந்து லேசர் பீம் மிஷினிங். எப்படி நான் சொல்லலாம்னா நைலான்ல L இருக்கு. ஸோ L ஃபார் லேசர் பீம் மிஷினிங் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஓகே, லேசர் பீம் மிஷினிங் மூலமா வந்துட்டு ஹோல் இன் நைலான் பட்டன் வந்துட்டு இது பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் பீம் மிஷினிங் சூட்டபிள் ஃபார் எலக்ட்ரான் பீம் மெட்டீரியல் வந்து எதுக்கு சூட்டபிள் ஃபார் விச் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்குறாங்க. அப்போ வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த மெல்டிங் பாயிண்ட் வந்து ஹையா இருக்கணும், தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து லோவா இருக்கணும் எலக்ட்ரான் பீம் மிஷினிங்ல. நெக்ஸ்ட் வந்து USM is suitable for. So USM is suitable for hard and brittle materials அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அல்ட்ராசோனிக் வந்து அல்ட்ரா அப்படிங்கும்போது நம்ம ஹார்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ ஹார்ட் அண்ட் பிரிட்டில் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து USM சூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் அண்ட் பிரிட்டில் மெட்டீரியல்க்கு வந்துட்டு அல்ட்ராசோனிக் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவர்சல் ஆஃப் எலக்ட்ரோபிளேட்டிங். ஸோ எலக்ட்ரோபிளேட்டிங்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு மிஷினிங்ல கோட் பண்ணுவோம். அது கோட் பண்ணுறத எலக்ட்ரோபிளேட்டிங்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து ரிவர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோபிளேட்டிங் இருக்காங்க. அப்போ கோட் பண்ணதை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா மெட்டல் ரிமூவல். அப்போ மெட்டல் ரிமூவ்னா என்னன்னா எலக்ட்ரோகெமிக்கல் மிஷினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து எலக்ட்ரோபிளேட்டிங்னா நம்ம மெட்டல் ஆட் பண்ணுவோம். அதுக்கு ரிவர்ஸ்னா மெட்டல் ஆட் பண்ணல மெட்டல் ரிமூவ் பண்ணுவோம். அந்த மெட்டல் ரிமூவல் ப்ராசஸ் ஆஃப் அந்த ரிவர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோபிளேட்டிங்ல மெட்டல் ரிமூவல் ப்ராசஸ் என்ன கேட்குறாங்க? அது எலக்ட்ரோகெமிக்கல் மிஷினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்சல் ஆஃப் எலக்ட்ரோபிளேட்டிங் வந்துட்டு எலக்ட்ரோகெமிக்கல் மிஷினிங் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்டல் ரிமூவ் பை அப்ரசிவ் ஜெட் மிஷினிங். ஸோ அப்ரசிவ் ஜெட் மிஷினிங்ல மெட்டல் ரிமூவ் பண்றது எதனால அப்படின்னு சொல்லுவாங்க? டியூ டு எரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டியூ டு எரோஷன்ல வந்து மெட்டல் ரிமூவ் பண்ணுவாங்க இந்த அப்ரசிவ் ஜெட் மிஷினிங். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் பீஸ் dissolved in electrolyte solution. ஸோ ஒர்க் பீஸ் dissolved in electrolytic solution அப்படிங்கும்போது இது என்ன சொல்ல வராங்கன்னா EDM ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, EDM ப்ராசஸ் வந்து ஒர்க் பீஸ் dissolved in electrolytic solution அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து USMல வந்து material removal rate is higher for rich material. ஸோ USMனாலே ஹார்ட் அண்ட் பிரிட்டில் படிச்சோம். அப்போ இந்த டஃப்னஸ் வந்து எப்படி இருக்குன்னா அங்கே ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கனாலே அது இன்வர்ஸ் தான் வந்து டஃப்னஸ். அப்போ வந்து லோவர் டஃப்னஸ். அப்போ இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஹார்ட் அண்ட் பிரிட்டில் மெட்டீரியல். அப்போ வந்து இங்க என்ன சொல்றாங்க? அது ஆப்போசிட்டா சொல்றாங்க லோவர் டஃப்னஸ் அப்படி சொல்றாங்க. லோவர் டஃப்னஸ் அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து dielectric fluid is used in. சோ dielectric னா D னா வச்சுக்கலாம். சோ dielectric fluid னா EDM. நெக்ஸ்ட் வந்து EDM workpiece is connected. சோ EDM is workpiece is connected to anode அப்படி சொல்றாங்க. சோ இத வந்து DA னா வச்சுக்கலாம். DAM னா வச்சுக்கலாம். அப்போ வந்து EDM processல anode. ஓகே, workpiece வந்து EDM processல anode கூட கனெக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து electrochemical machining வந்து metal removed by. ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் மிஷின் கேட்குறாங்க. மெட்டல் ரிமூவல் ப்ராசஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா டிஸ்சொல்யூஷன். ஸோ கெமிக்கல் ரிமூவ் போது சொல்யூஷன் இருக்கும். ஸோ டைசொல்யூஷன். ஓகே, டிஸ்சொல்யூஷன்ல வந்துட்டு மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்றாங்க கெமிக்கல் மிஷினிங்ல. எலக்ட்ரோகெமிக்கல் மிஷினிங்ல மெட்டீரியல் ரிமூவல் ரேட். ஸோ மெட்டல் ரிமூவல் ரேட் ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ட் ஃபார்முலா அப்படியே கேட்குறாங்க. IAT by F into rho A V அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஐங்கிறது கரண்ட், ஏங்கிறது வந்து இதில் வந்து அட்டாமிக் வெயிட் சொல்லியிருக்காங்க. அட்டாமிக் வெயிட். அடுத்தது வந்து F வந்து ஃபாரடே கான்ஸ்டன்ட். இது வந்து ஃபோர்ஸ் சொல்லிருக்காங்க. OAB வந்து ஃபோர்ஸ் சொல்லிருக்காங்க. ஏரியா டு வால்யூம் இன்டு டென்சிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து EDMல டங்ஸ்டன் கார்பைட் வியர் ரேஷியோ என்ன? சோ EDMல டங்ஸ்டன் கார்பைட் வியர் ரேஷியோ என்ன சொல்லிருக்காங்கன்னா 0.5. சோ டங்ஸ்டன் கார்பைடோட வியர் ரேஷியோ வந்து 0.5. நெக்ஸ்ட் வந்து ECG ல சொல்யூஷன் நான் corrosive act as salt. சோ ECG னா எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங் சொல்றாங்க. எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங்ல என்ன மாதிரி சொல்யூஷன் யூஸ் பண்ணுவோம்னா நான் corrosive salt சொல்யூஷன் யூஸ் பண்ணுவோம். சோ நான் corrosive salt சொல்யூஷன் யூஸ் பண்றது அது என்னவா ஆக்ட் ஆகும் அப்படினா சொல்யூஷனாலே நம்ம எலக்ட்ரோலைட் தான் நமக்கு ஞாபகம் வரும். அப்ப சொல்யூஷனாலே எலக்ட்ரோலைட் இட் ஆக்ட் as electrolyte and coolant பர்பஸ்க்காக எலக்ட்ரோலைட் ஆகும் இது ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நான் corrosive salt சொல்யூஷன் இன் ECG. ஓகே, நெக்ஸ்ட் இது எலக்ட்ரோலைட் அண்ட் கூலண்டா ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ECMல மெட்டீரியல் ரிமூவல் ரேட். ECMல மெட்டல் ரிமூவல் ரேட் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வர்க்பீஸ் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வர்க்பீஸோட ஹார்ட்னஸ் வந்துட்டு ECMல மெட்டீரியல் ரிமூவல் ரேட் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மெட்டல் ரிமூவல் ரேட் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் வர்க்பீஸ் ஹார்ட்னஸ். இப்போ வர்க்பீஸ் ஹார்ட்னஸ் பொறுத்து ECM வந்து ரிமூவ் பண்ணாது. அத ஹார்ட்னஸ் பொறுத்து பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து லேசர் பீம் மிஷினிங்ல ரூபி ராட் மேட் அப் பை. சோ லேசர் பீம் மிஷின்ல ரூபி ராட் இஸ் மேட் பை எப்படி ஆரம்பிச்சலாம்? இங்க B இருக்கு. சோ Bங்கும்போது இங்க AB னு ஆரம்பிச்சலாம். சோ லாம்ப்ங்கற மாதிரி ஒரு AB னு போட்டா
lamp அப்படின்னு வரும். அப்போ லேசர் பீம் UV rod is made up of aluminum oxide. அலுமினியம் ஆக்சைடு அது வந்து கிறிஸ்டலைன் அலுமினியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டலைன் அலுமினியம் ஆக்சைடு அண்ட் சாக்கி. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெஷினிங் செராமிக்ஸ். ஸோ மெஷினிங் செராமிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பை எந்த மாதிரி மெஷினிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மெஷினிங் வந்து அப்ரசிவ் ஜெட் மெஷினிங், அப்புறம் வந்து லேசர் பீம், அடுத்தது வந்து அல்ட்ராசோனிக் மெஷினிங். ஸோ ஆல் யூ அப்படின்னு ஆரம்பிச்சிக்கலாம். ஆல் யூ ஆரம்பிச்சோன்னா ஈஸியாக இருக்கும். அப்ரசிவ், லேசர், அப்புறம் வந்து அல்ட்ராசோனிக் மெஷினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇ ப்ரொடக்ஷன் மிஷின்ஸ் தான் பார்த்தோம். தேங்க்யூ.